இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த சர்வதேச பிறை, உள்நாட்டு பிறை என்ற ஒரு பிரச்சனை என்ன செய்து போய் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை இல்லாட்டியும் கூட நம்ம எப்படி அணுகிக்கணும் தெரியுமா? ஒற்றைப்படை இரட்டைப்படை ரெண்டிலே தேட பார்க்கணும். நம்ம ஒற்றைப்படையில தேடுறதோட இரட்டைப்படையில என்ன செய்யணும், நம்ம தேட பார்க்கணும். காரணம், நம்ம அந்த மாதத்தை உலகத்திலே உள்ளவங்க எல்லாம் சரியா தீர்மானிச்சாங்களா என்ன உறுதி? உலகமே சேர்ந்து ஒரு நாள்ல இருந்தாலும் நம்ம சரியான நாளை தான் அடைஞ்சோமா அல்லது ஒரு நாள் மிஸ் பண்ணோமா நம்மளுக்கு என்னது உறுதி இல்லை. அந்த இடத்துல லைலத்துல் கத்ர் என்ற இரவு எப்பயும் மாற போறது இல்லை. குர்ஆன் இறங்கிய அந்த இரவு என்பது அல்லாஹ்ட்ட ஒரே கணக்கு தான். அந்த இரவு எங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை அது 21ல வரலாம், ஒரு தடவை 25ல வரலாம், ஒரு தடவை 27ல என்ன செய்யலாம் வரலாம். காரணம், இரவு என்பது இறைவனால தான் சரியா கணக்கெடுக்க முடியும். இந்த எண்ணிக்கை மூவாயிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணிக்கை மூவாயிக்கிட்டே இருக்கு. நம்மளால சொல்ல முடியாது. நம்ம கணக்கெடுக்கிற அமைப்பில் அது என்ன செய்யும் வரும். எனவே நம்ம இயன்ற அளவுக்கு கடைசி 10லே முயற்சி எடுக்க வேண்டும். கடைசி 10லே அதற்காக உழைக்க வேண்டும். அது இரவுகள். ஏன்னா லைலத்துல் கத்ர் பகல் அல்ல, இரவுகளை நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கஷ்டப்பட வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும். எந்த குறிப்பிட்ட டேட் எதுவுமே இல்லை. ஆனால் லைலத்துல் கத்ருடைய வணக்கம் என்பது பள்ளியில எல்லாரும் கூடி நல்லா சாப்பாடு அடிச்சு உணவு உண்டு குடிச்சிட்டு போறது அல்ல. அதல்ல லைலத்துல் கத்ர் வணக்கம் என்பது. இரவிலே தொழுதல், குர்ஆன் ஓதுதல், துஆ கேட்டல், விக்ரிகளில் ஈடுபடல், இஸ்திக்பார் செய்தல், இதுதான் லைலத்துல் கத்ர் இரவை நடைமுறைப்படுத்துவதற்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கூடாம தனிமையில இருக்கிறதா அதுக்கு நல்ல உற்சாகமா இருக்கு. கூடாமல் குடும்பத்தவர்கள் முழித்திருந்து வீட்டில் செய்கிற இபாதத்து அதுதான் நல்ல உற்சாகமா என்ன செய்யும் இருக்கும். ஏனென்றால் பள்ளியேன்னு நம்ம எல்லாரும் ஒன்று கூடி செய்யற நேரங்கள்ல நம்மளால் அதை தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் செய்ய முடியாது. அதை நிறைய பேர் அனுபவத்தில் என்ன செய்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள